வணக்கம். தமிழின் செய்திகள். கிருஷ்ணகிரியில் டிரான்ஸ்பார்மரை உடனடியாக சரி செய்திட வலியுறுத்தி மின்வாரிய பொறியாளரை சந்தித்து கோரிக்கை மனுவினை கொடுத்தனர். கிருஷ்ணகிரியில் மிகவும் ஆபத்தான நிலையில் காணப்படும் டிரான்ஸ்பார்மரால் மிகப்பெரிய விபத்து ஏற்பட வாய்ப்புள்ளது எனவும், மேலும் மிகவும் பிரசித்தி பெற்ற பெரிய மாரியம்மன் கோயில் அருகில் இருப்பதால் இங்கு தினமும் ஏராளமான பக்தர்கள் வந்து செல்வார்கள் என்பதால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த டிரான்ஸ்பார்மரை மாற்றி புதிய டிரான்ஸ்பார்மர் அமைக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கம்பம்மெட்டு, குமுளி, போடிமெட்டு பகுதிகளில் நிபா வைரஸ் தடுப்பு சிறப்பு முகாம் அமைத்து சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி மாவட்டம் குமுளி, கம்பம்மெட்டு, போடிமெட்டு போன்ற பகுதிகளில் கேரளாவிலிருந்து தமிழகத்திற்குள் வருபவர்களை பரிசோதிப்பதற்காக பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருத்துவத்துறை சார்பில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் மருத்துவ குழுவினர் தமிழகத்திற்குள் வருபவர்களை வெப்பமானிகள் கொண்டு காய்ச்சல் இருக்கிறதா என்ற பரிசோதனை மேற்கொள்கின்றனர். மேலும் அவர்களிடம் உடல் வலி, உடல் சோர்வு போன்ற மருத்துவ ரீதியான பிரச்சனைகள் ஏதும் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து பதிவு செய்து வருகின்றனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே சட்டவிரோதமாக விற்பனை செய்வதற்கு காட்டுப்பகுதியில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 283 மது பாட்டில்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள உசிலம்பட்டி கிராமத்தின் காட்டுப்பகுதிகளில் மறைத்து வைத்து சட்டவிரோதமாக அதிகாலை முதலே மது விற்பனை நடைபெறுவதாக கண்டமனூர் காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதையடுத்து காவல்துறையினர் அங்கு ரோந்து சென்றபோது காட்டுராஜா என்பவருக்கு சொந்தமான காட்டுப்பகுதியில் மது பாட்டில்கள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரிய வந்தது. இதையடுத்து காட்டுப்பகுதியில் இருந்த 283 மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். கோவை மாவட்டத்தில் கோவில் நிலத்தை தனிநபர் பெயரில் பத்திரப்பதிவு செய்ததாக கூறி சார் பதிவாளர் அலுவலகத்தில் திரண்ட பொதுமக்களால் பரபரப்பு ஏற்பட்டது. கோவை மாவட்டம் கிருஷ்ணாபுரம் சாலைப்புதூர் பகுதியில் அருள்மிகு பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு சொந்தமான 12 ஏக்கர் நிலம் உள்ளது. இதன் மதிப்பு சுமார் 12 கோடியாகும். இந்த நிலமானது பல்லடம் சார் பதிவாளர் அலுவலகத்திற்குட்பட்ட பகுதியில் அமைந்ததாகும். இந்நிலையில் கோவில் நிலத்தை சில தனிநபர்கள் சட்டத்திற்கு புறம்பாக ஆக்கிரமித்துள்ளதாக கூறி இன்று சார் பதிவாளர் அலுவலகத்தில் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் 25க்கும் மேற்பட்டோர் மனு அளித்தனர். சேலம் மாவட்டத்தில் இளம்பிள்ளை அருகே பட்டப்பகலில் ஜவுளி கடை உரிமையாளரை அரிவாளால் சரமாரியாக வெட்டிய நபரை போலீசார் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அடுத்த தோக்காரன்காடு பகுதியை சேர்ந்த ஈஸ்வரன் இவர் ஜவுளி கடை வைத்து நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் நேற்று மதியம் பட்டப்பகலில் நண்பர்களுடன் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் ஒருவர் ஜவுளி கடைக்குள் புகுந்து ஈஸ்வரனை அரிவாளால் சரமாரியாக வெட்டியுள்ளார். இந்நிலையில் அரிவாளால் வெட்டப்பட்ட ஜவுளி கடை உரிமையாளர் ஈஸ்வரனை அக்கம் பக்கத்தினர் மீட்டு எடப்பாடி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். பல்லடம் வட்டத்திற்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சித்தலைவர் கிறிஸ்ராஜ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் மற்றும் மாவட்ட அளவிலான அலுவலர்களால் பல்வேறு பகுதிகளில் கள ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அதன் தொடர்ச்சியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் மாவட்ட அளவிலான அலுவலர்கள் இன்று பல்லடம் வட்டத்தில் தங்கி பல்வேறு அரசு துறைகளின் மூலம் செயல்படுத்தி வரும் திட்டங்கள் மற்றும் சேவைகள் ஆகியவற்றின் செயல்பாடுகள் குறித்து கள ஆய்வு மேற்கொண்டனர். பல்லடம் அருகே திருமண நிகழ்விற்கு சென்றவரின் வீட்டில் நள்ளிரவில் மர்ம நபர்கள் கொள்ளையடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பெரும்பாலை வெற்றி அவென்யூ பகுதியில் வசித்து வருபவர் சம்பத்குமார். இவர் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்து வரும் நிலையில் நேற்று முன்தினம் தனது உறவினரின் திருமண நிகழ்விற்காக குடும்பத்தோடு பனிக்கம்பட்டி கிராமத்திற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் திருமண நிகழ்வை முடித்துவிட்டு சம்பத்குமார் வீடு திரும்பிய நிலையில் வீட்டின் கதவு உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். மேலும் உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ உடைக்கப்பட்டு 15 சவரன் நகை மற்றும் 50,000 ரொக்க பணத்தையும் மர்ம நபர்களால் திருடப்பட்டிருப்பது குறித்து சம்பத்குமார் பல்லடம் காவல்துறைக்கு தகவல் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த பல்லடம் காவல்துறையினர் தடவியல் நிபுணர்களோடு சம்பத்குமார் வீட்டில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தூத்துக்குடி ஈஸி ஃபிட்னஸ் சென்டர் கராத்தே மாணவர்களை பாராட்டி பரிசு சான்றிதழ் வழங்கினார். தூத்துக்குடி மாவட்ட குழந்தை நல அலுவலர் அலெக்ஸ் அவர்கள் தூத்துக்குடி ஈஸி ஃபிட்னஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி மாணவ மாணவியர்கள் தென் இந்திய அளவிலான மட்சுமா கராத்தே போட்டி கோவை மாவட்டத்தில் நடைபெற்றது. மேலும் இந்த போட்டியில் முதல் மற்றும் 2வது மற்றும் 3வது பரிசுகளை 10 மாணவ மாணவியர்கள் வென்று சாதனை படைத்தனர். அவர்களை தூத்துக்குடி மாவட்ட குழந்தைகள் நல அலுவலர் அலெக்ஸ் அவர்கள் தனது அலுவலகத்திற்கு பாராட்டி கோப்பைகள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கி பாராட்டி பேசினார். எடப்பாடியில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொருளாளர் வீரபாண்டி TSK செல்வம் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளார்.
எடப்பாடியில் பேரறிஞர் அண்ணா பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டத்தில் பேசிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொருளாளர் வீரபாண்டியன், டிஎஸ்கே செல்வம் தற்போது நடைபெற்று வரும் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் அதிகளவில் கொலை கொள்ளை சுதந்திரமாக நடைபெறுகிறது என்றும், மேலும் தமிழகத்தில் உள்ள உள்ளாட்சித்துறை, பொதுப்பணித்துறை, விவசாயத்துறை, மருத்துவத்துறை போன்ற பல்வேறு துறைகளில் அதிக அளவில் லஞ்சம் வாங்குவது தலைவிரித்து ஆடுகிறது என்று குற்றம் சாட்டினார். தென்காசியில் எம்எஸ் பணியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பணியாளர்கள் நலசங்க ஆலோசனை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தென்காசியில் மாவட்ட தலைவர் ரஞ்சித் முருகன் தலைமையில் மாவட்ட செயலாளர் சங்கர நாராயணன் முன்னிலையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் 10 ஆண்டுகளாக பதவி உயர்வின்றி தவிக்கும் இளநிலை உதவியாளர்களுக்கு ஊதிய கட்டுநிலை 8லிருந்து 12க்கு மாற்ற வேண்டும், கணக்கு தேர்வு பாகம் 1 தேர்ச்சி பெற்றவர்களுக்கு ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தென்காசி மேற்கு மாவட்டம் கள்ளம்புலி கிராமத்தில் நெடுவை மூர்த்தி தலைமையில் தலைவர் எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் பிறந்த நாள் கொடியேற்று விழா நடைபெற்றது. கள்ளக்குறிச்சியில் நடைபெற்று வரும் மது போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு விளக்க திருமுனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கடையநல்லூர் ஒன்றிய செயலாளர் கொடியேற்றி விளக்க உரையாற்றினார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக அழகேசன், மாதவன், முத்துராஜ், ஸ்ரீசாந்த், சவுந்தரராஜன், கண்ணன், சாமிநாதன், மாரியப்பன் மற்றும் மகளிர் அணி பொறுப்பாளர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் ஊராட்சியில் தூய்மை பாரத முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியம் திருமுடிவாக்கம் ஊராட்சியில் தூய்மை பாரத முகாம் மற்றும் விழிப்புணர்வு பேரணி, மரம் நடும் விழா ஊராட்சி மன்ற தலைவர் ஏ. மணி தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக ஒன்றிய சேர்மன் சரஸ்வதி மனோகரன் கலந்து கொண்டு சுற்றுப்புறத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளும்படி உரையாற்றி தூய்மை பணியாளர்களுக்கு அடையாள அட்டை மற்றும் பரிசுகள் வழங்கி விழிப்புணர்வு பேரணியை துவக்கி வைத்து சர்வீஸ் சாலை அருகே மரக்கன்றுகளை நட்டு தண்ணீர் ஊற்றினார். இதில் ஒன்றிய கவுன்சிலர் லட்சாவதி கருணாகரன், துணைத் தலைவர் வைத்தியலிங்கம், ஆரம்ப சுகாதாரத்துறை மருத்துவர் ரமேஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் ஆதனக்கோட்டையில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த தின விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ஒன்றிய வட்டக்கழக செயலாளர்கள், கழக பொறுப்பாளர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் 25க்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியிலிருந்து அதிமுகவில் முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் முன்னிலையில் கழகத்தில் இணைந்தனர். அவர்களுக்கு அண்ணா திமுக வேஷ்டி பொன்னாடையாக போற்றப்பட்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அரியலூர் மாவட்ட அமமுக சார்பில் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அரியலூர் மாவட்ட அமமுக சார்பில் அண்ணாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் ஜெயம்கொண்டம் சன்னதி தெருவில் நகர செயலாளர் முரளி தலைமையில் நடைபெற்றது. இதில் இளங்கோ இளவழகன், துரை மணிவேல், தங்க நாராயணசாமி, எம்.ஆர். சேதுராமன், எஸ். ராஜ்குமார் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். ஜெயம்கொண்டம் நகராட்சி விரிவாக்கத்தில் பிராஞ்சேரி ஊராட்சி இணைக்கக்கூடாது என கோரி மாவட்ட ஆட்சியரிடம் கிராம மக்கள் மனு அளித்தனர். அரியலூர் மாவட்டம் ஜெயம்கொண்டம் தாலுகா அலுவலகத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் என்ற சிறப்பு முகாம் மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி தலைமை தாங்கி முகாமில் பொதுமக்கள் அளித்த மனுக்களை ஒவ்வொன்றாக வாங்கி ஆய்வு செய்தார். அப்போது பிராஞ்சேரி ஊராட்சியிலிருந்து 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் திரண்டு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். பின்னர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி இதற்கு உரிய ஆய்வு செய்து தமிழக முதல்வரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் என்றார். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சி மன்ற தலைவர் வார்டில் சாலையில் பாதாள சாக்கடை பொங்கி குடியிருப்பு வாசிகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலையில் தவித்து வருகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சிக்குட்பட்ட 4வது வார்டில் திமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற சுமிதா சிவகுமார் என்பவர் பெரியகுளம் நகரமன்ற தலைவராக பதவியில் உள்ளார். இந்நிலையில் நகராட்சிக்குட்பட்ட பல பகுதிகளில் பாதாள சாக்கடையில் ஏற்பட்டுள்ள அடைப்பை சரி செய்யாத நிலையில் ஆங்காங்கே பாதாள சாக்கடை நீர் சாலையில் பொங்கி செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள குடியிருப்பு வாசிகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதோடு சாலையில் செல்பவர்கள் முகம் சுளித்தவாறு அவல நிலையால் சுகாதார சீர்கேடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. கோவையில் தமிழக அரசு சார்பாக நடைபெற்று வரும் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டியில் ஸ்கேட்டிங் போட்டிகளையும் சேர்க்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.
கோவையில் முதல் மண்டல தென் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன்ஷிப் 2024 போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, புதுவை என 4 மாநிலங்களில் இருந்தும் சுமார் 800க்கும் மேற்பட்ட பள்ளிகளிலிருந்து 3000த்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் போட்டிகளில் பெரும்பாலான விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் ஸ்கேட்டிங் சேர்க்கப்படவில்லை என தெரிவித்த பெற்றோர்கள் வரும் ஆண்டுகளில் ஸ்கேட்டிங் போட்டிகளை சேர்க்க தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தனர். சேலம் ஸ்ரீ ராஜகணபதி திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தி நிறைவு நாளை முன்னிட்டு 1008 லிட்டர் பால், சங்கு, கலசபிஷேகம் மற்றும் 1000 கிலோ பூக்களால் அர்ச்சனை விமர்சையாக நடைபெற்றது. சேலம் ஸ்ரீ ராஜகணபதி திருக்கோயிலில் விநாயகர் சதுர்த்தி நிறைவு நாளை முன்னிட்டு 1008 லிட்டர் பால், சங்கு, கலசபிஷேகம் மற்றும் 1000 கிலோ பூக்களால் அர்ச்சனை விமர்சையாக நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து விநாயகருக்கு பட்டாடை உடுத்தி பல்வேறு ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பல்வேறு வாசனை மலர்களால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு குருக்களால் வேதங்கள் முழங்க 1000 கிலோ பூக்களால் அர்ச்சார்ச்சனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான பூஜைகள் நடைபெற்று பல்வேறு வாசனை மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட விநாயக பெருமானுக்கு மேளதாளம் முழங்க மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. ஊரணியில் வண்டல் மண் எடுப்பதற்கு நடைச்சீட்டு வழங்குவதற்கு ரூபாய் 10,000 லஞ்சம் வாங்கிய வட்டார வளர்ச்சி அலுவலர் கைது செய்யப்பட்டார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியை சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் பரமக்குடி அருகே உள்ள ஊரணியில் வண்டல் மண் எடுப்பதற்கு வருவாய்த்துறையிடம் அனுமதி பெற்றுள்ளார். இந்நிலையில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நடைச்சீட்டு பெறுவதற்காக பரமக்குடி ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் உள்ள வட்டார வளர்ச்சி அலுவலர் கருப்பையாவை அணுகியுள்ளார். இதற்கு 10,000 ரூபாய் லஞ்சம் கொடுக்குமாறு வட்டார வளர்ச்சி அலுவலர் கேட்டுள்ளார். இதுகுறித்து பாலமுருகன் ராமநாதபுரம் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். அதன் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அறிவுறுத்தலின்படி ரசாயனம் தடவிய 10,000 பாலமுருகன் வட்டார வளர்ச்சி அலுவலர் கருப்பையாவிடம் லஞ்சமாக கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைத்து இருந்த லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வட்டார வளர்ச்சி அலுவலர் கருப்பையாவை கையும் களவுமாக பிடித்தனர். கங்கை கொண்ட சோழபுரத்தில் ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்க உத்தரவிட்ட தமிழக முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தல் மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாமன்னன் ராஜேந்திர சோழனுக்கு கங்கை கொண்ட சோழபுரத்தில் ரூபாய் 22 கோடி மதிப்பீட்டில் அருங்காட்சியகம் அமைக்க உத்தரவிட்ட தமிழ்நாடு முதலமைச்சருக்கு நன்றி அறிவித்தல் மற்றும் பாராட்டு விழா நடைபெற்றது. அப்பொழுது ராஜேந்திர சோழனின் ஆளுமை மற்றும் அவரின் வெற்றிகளை கொண்டாடும் வகையில் ராஜேந்திர சோழனுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் வகையில் அருங்காட்சியகம் அமைக்கும் பணி விரைவில் தொடங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுகிறது என கூறினார். நிகழ்ச்சியில் முன்னாள் IAS ராஜேந்திரன், ஜெயங்கொண்டம் MLA கண்ணன் உள்ளிட்ட வரலாற்று ஆய்வாளர்கள், தொல்லியல் ஆய்வாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். பெருநமல்லூர் ஆரம்ப சுகாதார நிலைய வளாகத்தில் ரோட்டரி சங்கம் சார்பில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் பெருநமல்லூர் ஆரம்ப சுகாதார நிலையம் இணைந்து நடத்தும் இரத்த தான முகாமை பேரூராட்சித் தலைவர் வேணி ஏழுமலை குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் சிறப்பு விருந்தினராக மாவட்ட சேர்மன் தியாகராஜன் மற்றும் ரோட்டரி சங்க தலைவர் சிவமுத்து, செயலாளர் ஜவஹர் வேதநாயகம், பொருளாளர் சுரேஷ், டாக்டர்கள், வட்டார மருத்துவ அலுவலர் அருண்குமார், மருத்துவ அலுவலர் அரவிந்த்ராமன், வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் புஷ்பநாதன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். மதுராந்தகத்தில் இந்திய ஒற்றுமை வெற்றி நடைபயணத்தின் 2ஆம் ஆண்டை முன்னிட்டு திருமுனை பிரச்சார கூட்டம் மதுராந்தகம் வடக்கு வட்டார தலைவர் சத்தியசீலன் தலைமையில் நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் படாலம் பகுதியில் நடைபெற்ற இந்திய ஒற்றுமை வெற்றி நடைபயணம் 2ஆம் ஆண்டை முன்னிட்டு நடைபெற்ற திருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் சுந்தரமூர்த்தி மற்றும் மகிழா காங்கிரஸ் மாவட்ட தலைவி வேல்விழி சத்தியசீலன் அவர்கள் கலந்து கொண்டு காங்கிரஸ் கட்சியின் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களை தரைக்குறைவாக விமர்சித்த ராஜாவை கண்டித்து காங்கிரஸ் கட்சியின் பாரம்பரியம் பற்றி காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றினார். விருதுநகரில் பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட வெடி விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அருகே சிவகாசியை சேர்ந்தவர் பாலமுருகன். இவர் பட்டாசு ஆலை நடத்தி வந்தார். இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல் 60க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் பட்டாசு உற்பத்தியில் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது எதிர்பாராத விதமாக மூலப்பொருட்கள் உராய்வு காரணமாக ஏற்பட்ட தீ விபத்தில் தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். தகவலறிந்து வந்த வெம்பக்கோட்டை தீயணைப்புத் துறையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஊத்தங்கரை அடுத்த பச்சனாம்பட்டி கிராமத்தில் கரடுமுரடான பழுதடைந்த சாலையை சீரமைக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அடுத்துள்ளது மேட்டுத்தாங்கல் ஊராட்சி. இந்த ஊராட்சிக்குட்பட்ட பச்சினாம்பட்டி கிராமம் வெள்ளாம்பட்டி செல்லும் சாலை உள்ளது. இந்த சாலை வழியாகத்தான் மஞ்சமேடு, பள்ளம்பட்டி, ஜேபி நகர், கே அக்ரஹாரம் போன்ற குக்கிராமங்களை சேர்ந்த மக்கள் நகர பகுதியான கல்லாவி, ஊத்தங்கரை, மொரப்பூர் போன்ற பகுதி செல்வதற்கு பிரதான சாலையாக உள்ளது. இந்த சாலையானது கடந்த பல ஆண்டுகளுக்கு மேலாக ஆங்காங்கே ஜல்லிகள் பெயர்ந்து கரடு முரடாகவும் உள்ளது. இதனால் இவ்வழியாக அன்றாடம் பள்ளி, கல்லூரி மாணவர்கள், விவசாயிகள், பொதுமக்கள் விபத்துகளில் சிக்குவதும் வாடிக்கையாக உள்ளது. எனவே இந்த சாலையை கிருஷ்ணகிரி மாவட்ட நிர்வாகம் சீரமைத்து கொடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். தாம்பரத்தில் அத்திப்பூக்கோலத்துடன் ஆடிப்பாடி ஓணம் பண்டிகையை சித்த மருத்துவ கல்லூரி மாணவ மாணவிகள் கொண்டாடினர். தாம்பரத்தில் அமைந்துள்ள தேசிய சித்தா மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியில் ஓணம் பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அதேபோல் சிறப்பாக கோலம் போட்டு ஆட்டம் பாட்டத்துடன் ஓணம் பண்டிகையின் கொண்டாட்டங்கள், விளையாட்டுப் போட்டிகள் இடம்பெற்றன. இதில் பேராசிரியர்கள், மாணவர்கள் என பாகுபாடு இல்லாமல் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொண்டு விவேகத்துடன் விளையாடி சிறப்பாக கொண்டாடினர். ரெனால்ட் கார் நிறுவனம் பண்டிகை காலகட்டத்திற்கு அதிநவீன வசதிகளை சேர்த்து தனது பிரபலமான மாடல்களான கைகர், ட்ரைபர் மற்றும் குவிட் நைட் அண்ட் டே பதிப்பை வெளியிட்டது. ரெனால்ட் கார் நிறுவனம் பண்டிகை காலகட்டத்திற்கு அதிநவீன வசதிகளை சேர்த்து தனது பிரபலமான மாடல்களான கைகர், ட்ரைபர் மற்றும் குவிட் நைட் அண்ட் டே பதிப்பை வெளியிட்டது. மேலும் இப்புதிய எடிஷன் சேர்ப்பு எண் பல வாடிக்கையாளர்களை எங்களை வளர்ந்து வரும் ரெனால்ட் குடும்பத்தில் சேர்க்க எங்களுக்கு உதவும் என்று நம்புவதாகவும், ரெனால்ட் இந்தியாவின் அதன் அனைத்து தயாரிப்பிலும் புதிய மற்றும் மேம்படுத்தப்பட்ட பாதுகாப்பு அம்சங்களை மேம்படுத்தி அறிமுகப்படுத்தி உள்ளதாக தெரிவித்தார். நொய்டாவில் தி பேட்டரி ஷோ இந்தியா கண்காட்சி நடைபெறவுள்ளது. இதில் 250க்கும் மேற்பட்ட பிராண்டுகள், 75க்கும் அதிகமான முன்னணி நிறுவனத்தின் தலைவர்கள், 15,000க்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையில் நடைபெறவுள்ளது. இதில் எளிதாக வணிகம் செய்வது, ஆற்றல், சுற்றுச்சூழல் மற்றும் நீர் கவுன்சில், CEEW, குளோபல் பிசினஸ் என்ட்ரோட்ஸ், GBI, ப்ளூம்பர்க், NEF, வுட் மெக்கன்சி உள்ளிட்ட முக்கிய இந்திய மற்றும் சர்வதேச அமைப்புகளால் இந்த நிகழ்வு நடத்தப்பட உள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகையை தொடர்ந்து கோத்தகிரி மலைத்தொடர்களில் குறிஞ்சி மலர்கள் பூத்துள்ளதால் கிராமம் செழிக்கும் என கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை, கோத்தகிரி மலைத்தொடர்கள் உள்ளிட்ட பல உயரமான மலைத்தொடர்களில் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய வரலாற்று சிறப்புமிக்க நீல நிற குறிஞ்சி மலர்கள் பூக்க தொடங்கியுள்ளன. இதனால் தேனீக்கள் மற்றும் அரிய வகை பறவை இனங்களின் வருகை இப்பகுதிக்கு அதிகரித்துள்ளதோடு மட்டுமல்லாமல் 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பூக்கக்கூடிய இந்த நீல குறிஞ்சி மலர்களை கண்டு ரசிக்க தமிழ்நாடு மட்டுமல்லாமல் கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களை சேர்ந்துள்ள சுற்றுலா பயணிகள், தாவரவியல் துறை பயிலும் மாணவ மாணவிகள், புகைப்பட கலைஞர்கள் இப்பகுதிக்கு படையெடுக்க துவங்கியுள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் மீனமங்கலம் பகுதியை சேர்ந்த ஊர் மக்கள் SP அலுவலகத்தில் மனு அளித்தனர். தோவாளை ஒன்றியம் தாழக்குடி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் கடந்த 15ஆம் தேதியன்று விநாயகர் சிலை ஊர்வலம் நடைபெற்றது. அப்பொழுது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இது தொடர்பாக போலீசார் இரு தரப்பினர் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். இந்நிலையில் போலீசார் சிலர் அப்பாவி வாலிபர்களை பிடித்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இதனால் அப்பகுதியை சார்ந்த இளைஞர்கள் பணிக்கு செல்ல முடியாமல் பணி முடிந்து வீட்டுக்கு செல்லவே அச்சப்படுகின்றனர். விசாரணை என்ற பெயரில் வழக்கில் தொடர்பில்லாத அப்பாவி இளைஞர்களை அழைத்து செல்வதை கைவிட வேண்டும் என கோரிக்கை மனு அளித்துள்ளனர். ஜோலார்பேட்டை டான்பஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் முதலமைச்சர் கோப்பைக்கான கால்பந்து போட்டி திருப்பத்தூர் மாவட்ட பத்திரிகையாளர்கள் துவக்கி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை டான்பஸ்கோ மேல்நிலைப் பள்ளியில் இன்று காலை 10 மணியளவில் முதலமைச்சர் கோப்பைக்கான கல்லூரி அளவிலான ஆண்கள் கால்பந்து போட்டி பள்ளி தாளாளர் அருள்பணி சகாயராஜ் அவர்கள் தலைமையில் ஜோசப் ஏசுராஜா தலைமை ஆசிரியர் அவர்கள் முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் உடற்கல்வி ஆசிரியர்கள் ஏசுராஜா, அலெக்சாண்டர், லக்ஷ்மி பிரியா, அமுதா, வினு, ஆதிபராசக்தி, ஆல்பர்ட், ஆனந்த், கவி, சகுனா, உதயா விளையாட்டு மாணவர்கள் அனைவர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கடலூர் அடுத்த பெரிய கங்கனாங்குப்பம் பகுதியில் செப்டிக் டேங்க் ஆட்டோ நடுரோட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. கடலூர் முதுநகர் குயவன்குளம் பகுதியை சேர்ந்தவர் சுபாஷ். இவர் செப்டிக் டேங்க் சுத்தம் செய்யும் பணியில் ஈடுபட்டு வரும் நிலையில் சுபாஷ் செப்டிக் டேங்க் ஷேர் ஆட்டோவில் அதே பகுதியை சேர்ந்த மணிமாறன் உட்பட 4 பேரை அமர வைத்துக் கொண்டு முள்ளோடையிலிருந்து கடலூர் நோக்கி சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது கங்கனாங்குப்பம் ஆல்பேட்டை பாலம் அருகே வந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த ஷேர் ஆட்டோ நிலை தடுமாறி சாலையில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது. குரும்பலூர் பேரூராட்சியில் பேரறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது.
குரும்பலூர் பேரூராட்சியில் அறிஞர் அண்ணா அவர்களின் 116வது பிறந்த நாளையொட்டி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தலைமை கழக பேச்சாளர் கண்ணன், மாவட்ட செயலாளர் தமிழ்ச்செல்வன் உள்ளிட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழக செயலாளர்கள், மகளிர் அணி நிர்வாகிகள், கழக பெண்மணிகள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கிருஷ்ணகிரியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற பேரறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கிருஷ்ணகிரியில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்த நாளை முன்னிட்டு ரவுண்டானா அருகில் அதிமுக கிழக்கு மாவட்டம் மற்றும் நகர சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கிழக்கு மாவட்ட அதிமுக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அசோக்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்திற்கு நகர அதிமுக செயலாளர் கேசவன் வரவேற்புரையாற்றினார். ஒன்றிய கழக செயலாளர் கன்னியப்பன், ஒன்றிய குழு தலைவர் பையூர் ரவி, மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் திருமதி ஜெயா அஜி, வார்டு உறுப்பினர்கள் அமுதா, காயத்ரி, எழிலரசி, விஜயா, நாகஜோதி ஆகியோர் முன்னிலையில் நவராத்திரி விழாவை முன்னிட்டு நாகர்கோவிலில் கொலு பொம்மைகள் விற்பனை துவக்கம். ஒரு பொம்மை ரூபாய் 60 முதல் 750 வரை விற்கப்படுகிறது. குமரி மாவட்டத்தில் கொலு பொம்மைகள் விற்பனை தீவிரமடைந்துள்ளது. முக்கிய சந்திப்புகளில் உள்ளது நாகர்கோவிலில் வடிவீஸ்வரம், கட்டபொம்மன் சந்திப்பு, வடச்சேரி, கிருஷ்ணன் கோயில் மற்றும் பார்வதிபுரம் உள்ளிட்ட பல இடங்களில் கொலு பொம்மைகள் விற்பனைக்காக அடுக்கி வைக்கப்பட்டுள்ளது. அந்த பொம்மைகள் ரூபாய் 60 தொடங்கி 700 ரூபாய் வரை விற்பனையாகிறது. 6 இன்ச் முதல் 2.5 அடி உயரம் வரையிலான விநாயகர், முருகர், லட்சுமி, சரஸ்வதி, துர்கை, சிவலிங்கம், பெருமாள் உள்ளிட்ட பல்வேறு கொலு பொம்மைகள் விற்பனைக்கு வந்துள்ளது. கரூர் மாவட்ட திமுக மாணவர் அணி ஒன்றிய நகர பேரூர் கழக பொறுப்புகளுக்கான நேர்காணல் இன்று நடைபெற்றது. கரூர் மாவட்ட திமுக மாணவர் அணி ஒன்றிய நகர பேரூர் கழக பொறுப்புகளுக்கான நேர்காணல் இன்று நடைபெற்றது. இதில் கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணைக்கிணங்க கழக ஒருங்கிணைப்பு குழு ஆய்வுக் கூட்டத்தில் கழக இளைஞர் அணி செயலாளர், இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்தலின் பேரில் கரூர் மாவட்ட கழக அலுவலகமான கலைஞர் அறிவாலயம் தளபதி அரங்கில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஊரக வளர்ச்சி முகமை கூட்டரங்கில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் பூங்கொடி தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாதாந்திர உதவித்தொகை, வீட்டுமனை பட்டா, பெட்ரோல், ஸ்கூட்டர், பசுமை வீடு மற்றும் வங்கி கடனுதவி உட்பட பல்வேறு கோரிக்கைகள் தொடர்பாக 110 மனுக்கள் வரப்பெற்றது. இந்த மனுக்கள் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் வழங்கி தகுதியான மனுக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள ஆட்சியர் அறிவுறுத்தினார். கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள வனக்கல்லூரியில் 27வது மாநில அளவிலான வனத்துறை விளையாட்டுப் போட்டிகள் 2 நாட்கள் நடைபெறுகிறது. கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் அமைந்துள்ள வனக்கல்லூரியில் 27வது மாநில அளவிலான வனத்துறை விளையாட்டுப் போட்டிகள் 2 நாட்கள் நடைபெறுகிறது. இந்த போட்டிகளை தமிழ்நாடு வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் துவக்கி வைத்தார். வனக்கல்லூரியில் நடைபெற்று வரும் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் 12 மண்டல வனத்துறையை சேர்ந்த விளையாட்டு வீரர், வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். முன்னதாக விளையாட்டு ஜோதி ஏற்றப்பட்டது. மேலும் இந்த ஆண்டில் பல்வேறு விளையாட்டுகளில் வெற்றி பெற்றவர்கள் அவர்கள் வென்ற பரிசுகள் மற்றும் கோப்பைகளை அமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்துக்களை பெற்றனர். சிவகங்கை மாவட்டத்தில் விவசாயி ரூபாய் 2000 லஞ்சம் வாங்கிய போர்மேன் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சேத்தி அருகே தென்னந்தோப்பில் தாழ்வாக செல்லும் மின்கம்பிகளை சரி செய்ய 2000 லஞ்சம் வாங்கிய மின்சார போர்மனை லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். கோவை விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். கோவை விமான நிலையத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்பொழுது பேசிய அவர், ஒரே நாடு ஒரே தேர்தல் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்துள்ளது. இது நல்ல திட்டம், மக்களுக்கான திட்டம். இந்த முடிவு பொதுவாக எடுக்கப்பட்ட முடிவு கிடையாது. ஒரே நாடு ஒரே தேர்தல் வரவேற்கக்கூடியது என்று தெரிவித்தார். காட்டுமன்னார் கோயிலில் நான் முதல்வன் உயர்வுக்கு படி என்ற திட்டத்தின் கீழ் உயர்கல்வி வழிகாட்டல் முகாம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கல்வி நிறுவனங்கள் மற்றும் கல்வித்துறை அதிகாரிகள் சார்பில் மாவட்டத்தில் செயல்படும் பல்வேறு வங்கிகள் வாயிலாக கல்வி கடன் வழங்கப்பட்டது. இதில் பேரூராட்சி மன்ற தலைவர் கணேசமூர்த்தி, துணை வட்டாட்சியர் ஆனந்தி, மாவட்ட கல்வி மற்றும் பயிற்சி மையம், மாவட்ட முன்னோடி வங்கி, மாவட்ட சமூக நல, மாவட்ட பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். சேலம் மேட்டூர் பாமக எம்எல்ஏ சதாசிவம் மீது நில மோசடி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் பேரூராட்சி தலைவர் கே. பெருமாள் அவர்களுடைய மகனை முறைப்படி கண்ணம்மாள், பெருமாள், நானகி, ஈஸ்வரன், கல்பனா, மயில்சாமி ஆகியோர் சேர்த்து திருமணம் செய்து வைத்தார்கள். எனது கணவருக்கு முதல் திருமணமானது எனக்கு தெரியாது.
டைவர்ஸ் ஆகிவிட்டது, மறைத்து கல்யாணம் செய்து வைத்தார்கள் எனவும், வீடு நிலம் இருக்கிறது, சொத்து இருக்கிறது என்று சொல்லி எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள், ஆனால் இப்பொழுது மோசடி செய்வதாக புகார் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் பொறுப்பு தலைமை ஆசிரியரை கண்டித்து பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயம்குண்டம் அருகே ஆதிச்சனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி இருந்து வருகிறது. அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் தற்பொழுது பொறுப்பு தலைமை ஆசிரியராக மங்கையர்கரசி என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் பொறுப்பு தலைமை ஆசிரியராக பணியாற்றி வரும் மங்கையர்கரசி என்பவர் பெற்றோர்களின் குறைகளை கேட்காமல் முறைகேட்டில் ஈடுபட்டு தனிச்சையாக செயல்படுவதாகவும், மேலும் காலை உணவு திட்டத்தில் மாணவர்கள் மிகவும் சிரமப்படுத்துவதாகவும் கூறி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தனர். பல்லாவரத்தில் திருமதி பிருந்தா சபாபதி அம்மையார் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. பல்லாவரத்தில் திருமதி பிருந்தா சபாபதி அம்மையார் பிறந்த நாள் விழா மேற்கு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் பல்லாவரம் ராஜப்பா அவர்கள் தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிருந்தா அறக்கட்டளை நிறுவன தலைவர் தமிழ் திரு அருள்வள்ளல் ஐயா, நங்கநல்லூர் ரமேஷ் சபாபதி அவர்கள் திருக்கரங்களால் பொதுமக்களுக்கு மளிகை பொருள் மற்றும் சிறுவர்களுக்கு நோட்டு புத்தகம், விளையாடும் இளைஞர்களுக்கு பந்து, அறுசுவை விருந்து உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வசிக்கும் மக்கள் 400 பேருக்கு முதற்கட்டமாக முதல்வர் மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்பட்டது. கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட 1 முதல் 3 வார்டுகளில் மருத்துவ காப்பீடு அட்டைக்கு விண்ணப்பிக்கும் சிறப்பு முகாம் நடத்தப்பட்டது. இந்த சிறப்பு முகாமில் பெறப்பட்ட மனுக்களின் அடிப்படையில் முதல் கட்டமாக 400 பேருக்கு தமிழக முதலமைச்சரின் காப்பீடு அட்டை வழங்கும் விழா நகராட்சியில் நடைபெற்றது. நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது நகரமன்ற தலைவர் திருமதி ஃபரிதா நவாப் முதல் கட்டமாக 400 பேருக்கு முதல்வரின் காப்பீடு திட்டத்திற்கான அடையாள அட்டையை முதற்கட்டமாக வழங்கினார். வேலூரில் புதிய கட்டுமான பணிகளை அமைச்சர் ஏவா வேலு ஆய்வு மேற்கொண்டார். வேலூரில் மிக பழமையான அரசு பென்லன் மருத்துவமனை சுமார் 80 ஆண்டுகளுக்கு மேலாக கட்டிடங்கள் பலமிழந்து இடிந்து விழும் நிலையில் இருந்ததால் அதனால் கடந்த ஆண்டு சுமார் 98 கோடி ஒதுக்கப்பட்ட புதிய கட்டிடங்கள் கட்டிட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டமன்றத்தில் அறிவித்து அடிக்கல் நாட்டினார். அதனைத் தொடர்ந்து கட்டிடங்கள் கட்டப்பட்டு சுமார் 70% பணிகள் முடிவுற்றுள்ளதை மாநில பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு இன்று ஆய்வு மேற்கொண்டார். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் 8:30 மணிக்கு. தொடர்ந்து பல்வேறு நிகழ்ச்சிகளை காண இணைந்திருங்கள் தமிழன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.